ശ്ലോകം 74. താവാപ്യധിബലോന്മത്തൗ മഹാമായാവിമോഹിതൗ ഉക്തവന്തൗ വരോസ്മത്തോ വ്രിയതാമിതി കേശവം. മധുകൈടവர்கள் മഹാമായയാല് புத்தி கெட்டு போய் நின்னா அவளோடு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற பலத்துல இருக்கிற நம்பிக்கையினால மதிமறந்து நின்னா. அப்படி இருக்கிற மது கைடபர்கள் பகவானுக்கு வரம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணினா. பகவானை கூப்பிட்டு சொல்றா, உனக்கு என்ன வரமாக்கும் வேணும் கேட்டுக்கோ விஷ்ணு அப்படின்னு. அதாக்கும் இந்த ஸ்லோகம். தௌ அபி அதிபல உன்மத்தௌ. தௌ அபி அதிபல உன்மத்தௌ தாவாப்யதிபலோன்மத்தௌ மகாமாயா விமோகிதௌ. தாவாப்யதிபலோன்மத்தௌ மகாமாயா விமோகிதௌ உக்தவந்தௌ வரஹ அஸ்மத்தோ. உக்தவந்தௌ வரோஸ்மத்தோ விரியதாம் இதி கேசவம். விரியதாமிதி கேசவம். தௌ அபி அதிபல உன்மத்தௌ. அதையாக்கும் இங்க சேர்த்து நம்ம பார்த்தோம். தாவாப்யதிபலோன்மத்தௌ மகாமாயா விமோகிதௌ உக்தவந்தௌ வரோஸ்மத்தோ விரியதாமிதி கேசவம். அதிபல உன்மத்தௌ ரொம்ப ரொம்ப சாமர்த்தியத்தால ரொம்ப ரொம்ப அகங்காரம் வந்திருக்கு அவளுக்கு. தௌ அபி அந்த மது கைடபர்களுக்கு 5000 வருஷம் பகவான் கிட்ட யுத்தம் பண்ணிட்டு பகவானை தோக்கடிக்கிறதுக்கு அவளுக்கும் சாதிக்கலை, அவளை தோக்கடிக்கிறதுக்கு பகவானுக்கும் சாதிக்கலை. அதிபல உன்மத்தௌ 5000 வருஷ காலம் பகவான் கிட்ட யுத்தம் செஞ்சுட்டு அவளுக்கு அகங்காரம் உண்டாயிட்டு வந்தது. இத்தனை காலம் யுத்தம் பண்ணிட்டும் இந்த விஷ்ணுவுக்கு நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படிங்கிற அகங்காரம். மகாமாயா தேவி தோண வச்சதுனால விஷ்ணு கிட்ட அவ சொன்னா, மகாதேவியால மோகிப்பிச்ச அவ அந்த அசுரர்கள் விஷ்ணு கிட்ட சொன்னா, அவளுக்கு அதனாலேயே ஒரு அகங்கார பாவம் உண்டாச்சு. அதனாலேயாக்கும் அவ அப்படி சொன்னா, இனி யாருக்கும் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு சாதிக்காது, யாரும் நம்மளை கொல்ல மாட்டா, விஷ்ணுக்கு கூடயும் நம்மளை கொல்லறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது அப்படிங்கிற உன்மத்த அவஸ்தை ஒரு மோகமாயிட்டு பிரமமாயிட்டு அவளுக்கு வந்தது. வரங்கள் கொடுக்கிற பகவான் கிட்ட நாங்கள் உனக்கு வரம் தரோம் அப்படின்னு அசுரர்கள் சொன்னா, பிரபஞ்சத்துக்கே நாதனா இருக்கிற விஷ்ணு நீ இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாதனா இருக்கியே, இதனால ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால உனக்கு நாங்கள் வரம் தரோம் அப்படின்னு சொல்றாவ. நீ என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ, விநாசகாலே விபரீத புத்தி அப்படிங்கிற மாதிரி அசுரர்களுக்கு அவளோடு முடிவு டைம் வந்ததுனால இப்படி ஒரு விபரீத புத்தி வந்துடுத்து. தௌ அபி அந்த மதுகைடவர்கள் மகாமாயா விமோகிதோ மகாமாயாதேவியால நன்ன பிரமிப்பிக்கப்பட்டவாளாயிட்டு அஸ்மத்தஹா அவ சொல்றா, எங்க கிட்டேந்து வரஹா விரியதாமிதி வரம் வாங்கு விஷ்ணு அப்படின்னு கேசவம் உக்தவந்தோ விஷ்ணு கிட்ட சொன்னா. அதிசாமர்த்தியத்தால புத்தி கட்டு போய் அகங்காரம் வந்திருக்கிற அந்த மது கைடவர்கள் மகா மாயாதேவியால நன்ன மோகவலையில இழுத்தடிச்சுருக்கிற அந்த மது கைடவர்கள் விஷ்ணு கிட்ட
எங்க கிட்டேந்து ஏதாவது வரத்தை வாங்கிக்கோ விஷ்ணு அப்படின்னு சொன்னா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். மாயாதேவி மோகிப்பிச்சதுனாலேயாக்கும் அவளுக்கு புத்தி இல்லாம போய் அவிவேகம் உண்டாச்சு அப்படின்னு இங்க பாக்குறோம். அஸ்மத்தஹா அப்படின்னாக்கா எங்க 2 பேருகிட்ட இருந்தும் ஏதாவது வரத்தை வாங்கிக்கோ, எங்க 2 பேருகிட்ட இருந்தும் அப்படின்னு அர்த்தம். அஸ்மத்தஹா அப்படின்னா வரஹா விரியதாம், வரத்தை வாங்கிக்கோ விஷ்ணு இது இப்படின்னு கேசவம் உக்தவந்தோ விஷ்ணு கிட்ட அவா சொன்னா. 75வது ஸ்லோகம். பவேதாமத்ய மே துஷ்டௌ மம வத்யாவுபாவபி கிமன்யேன வரேணாத்ர ஏதாவத்திவ்ருதம் மயா. பவேதாம் அத்ய மே துஷ்டௌ மம வத்யௌ உபௌ அபி, வத்யௌ உபௌ அபி கிம் அன்யேன வரேண அத்ர ஏதாவது ஹி விருதம் மயா. பவேதாமத்ய மே துஷ்டௌ மம வத்யாவுபாவபி, மம வத்யௌ உபௌ அபி அதை சேர்த்து நம்ம இங்க சொல்லுறோம். பவேதாமத்ய மே துஷ்டௌ மம வத்யாவுபாவபி கிமன்யேன வரேணாத்ர ஏதாவத்திவ்ருதம் மயா. பகவான் சொன்னார், அவளுக்கு ரிப்ளை, அத்ய உபௌ அபி, இப்போ நீங்க 2 பேரும் மே துஷ்டௌ எனக்கு குஷிதரா மாதிரி பிரவர்த்திக்கணும் அப்படின்னாக்கா, மம வத்யௌ பவேதாம் எனக்கு உங்களை கொல்லறதுக்கான ஒரு அனுமதி நீங்கள் தரணும். அത്ര அந்யேன வரேன இங்க വേറൊരു വരത്താല് കിം എന്നവാക്കും ഒരു പ്രയോജനം മയാ ഏതാവത് ഹി വ്രതം இந்த ஒரு வரம் மாத்திரம் எனக்கு போரும். இப்போ நீங்கள் 2 பேரும் குஷியாயிட்டு இருக்க, நீங்கள் குஷியோடு கூடிட்டு எனக்கு ஒரு வரம் தரணும், எங்கையால உங்க 2 பேரையும் கொல்லணும். இதை விட ஒரு வரம் வேற என்ன வாக்கம் இருக்கு? அதனால நான் இதை மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு விஷ்ணு சொல்றார். வேற எந்த வரத்தினாலையும் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை கொல்லறத தவிர வேற ஒரு வரவும் எனக்கு வேண்டாம். உங்களை கொன்னாதான் எனக்கு சத்ருநாசம் வருத்துறதுக்கு சாதிக்கும். நீங்கள் வரம் வாங்கின்னு இருக்க, உங்களோட அனுமதி இல்லாதக்கு உங்களை யாரும் கொல்லப்படாது அப்படின்னு. அதனால உங்களை மாத்திரம் என்னால கொல்லறதுக்கே சாதிக்கல. 5000 வருஷம் உங்க கூட நான் யுத்தம் பண்ணினேன். பிரபஞ்சத்துல இருக்கிறத சகலதும் பகவானான எனக்கு என்னோட கண்ட்ரோல்லையாக்கும் இருக்கு. ஆனா உங்களை மாத்திரம் கொல்லறதுக்கு என்னால சாதிக்கலை. காரணம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வரம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, உங்க அனுமதி இல்லாதக்கு உங்களை ஆராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு. அதனால இப்போ ஏதாவது வரம் வேணுமானா கேட்டுக்குங்கோம் அப்படின்னு சொன்னேளே, உங்களோடு விருப்பப்படி நடக்கட்டும். மதுகைடவா உங்களோடு குஷிக்காயிட்டு
நான் ஒரு வரம் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எங்கிட்ட சந்தோஷமா இருக்கேள் அப்படின்னா எனக்கு உங்களை கொல்லறதுக்கு சாதிக்கணும். நான் உங்களை கொல்லறதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும். அத்ரா இங்கே இப்போ அதனாலேயே நான் இந்த ஒரே ஒரு வரத்தை மாத்திரம்தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னார். பகவானுக்கு வரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற அசுரர்கள் கிட்ட பகவான் சொன்னார், நீங்கள் 2 பேரும் எங்கிட்ட ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இருக்கேள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாச்சு. வேற வரங்களால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. யுத்த பூமியில சத்ருக்களை கொல்லறது அப்படிங்கிறதாக்கு முக்கியம். அதனால நீங்கள் 2 பேரும் எனக்கு அப்படி ஒரு வரத்தை தந்தா போரும். எனக்கு உங்க 2 பேரையும் வதிக்கிறதுக்கு கொல்லறதுக்கு சாதிக்கணும். இப்படி ஒரு வரம் மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொன்னார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்க்கிறோம். ஸ்லோகம் 76. வஞ்சிதாப்யாமிதி ததா சர்வமாபோமயம் ஜகத் விலோக்யதாப்யாம் கதிதோ பகவான் கமலேக்ஷணா. சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்டையும் வைசியன் கிட்டையும் கதையை கண்டினியூ பண்றார் அப்படிங்கிறதுனால இங்க ரிஷிஹி உவாஜா வஞ்சிதாப்யாம் இதி ததா சர்வம் ஆபோமயம் ஜகத் விலோக்ய தாப்யாம் கதிதஹ பகவான் கமலேக்ஷணஹ. வஞ்சிதாப்யாமிதி ததா சர்வமாபோமயம் ஜகத் விலோக்யதாப்யாம் கதிதோ பகவான் கமலேக்ஷணா. அசுரர்கள் விஷ்ணுவோடு இந்த வரங்கேப்பர் விஷ்ணு அப்படிங்கிறத அவ நினைச்சு கூட பார்க்கலை. அதனால அவ ஏமாந்து போயிட்டா. அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவன் ஜலமாயிட்டு இருக்கிறத அசுரர்கள் பார்த்துட்டு இப்படி சொன்னா, அப்படின்னு இந்த ஸ்லோகம். அசுரர்கள் அவளுக்கு இனி ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இருந்தா கூட ஒரு கடைசி முயற்சி அவ செஞ்சா. எங்க பார்த்தாலும் ஜலமயமாயிட்டு இருக்கே, அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அவ பகவான் கிட்ட இப்படி சொன்னா, கௌசல புத்தியோடு கூடிட்டு சொன்னா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். மதுகைடவர்களாக்கும் இங்க பகவான் கிட்ட சொன்னா. அதனால இங்க மதுகைடப உவாஜா அப்படின்னு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பிரீதௌ ஸ்வஸ்தவ யுத்தேன ஸ்லாக்யஸ்த்வம் மிருத்யுராவயோ ஆவாம் ஜஹினயத்ரோர்வி சலிலேன வரே ப்ளுதா. அசுரர்கள் இப்படி சொல்றா விஷ்ணுட்ட, ஹே விஷ்ணு, உன்னோட யுத்தத்துல நாங்கள் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். நீ எங்களை கொல்லறதுனால எங்களுக்கு அது ஒரு குறவாயிட்டே இல்லை. எங்களை கொல்லறதுக்கு நாங்கள் இதா
உங்ககிட்ட ரிக்வெஸ்டே பண்றோம். ஆனா ஒரு விஷயம் நீ பண்ணணும். பிரளய சமுத்திரத்துல பூமி இப்படி முழுகி நிக்க வாக்கஞ்சாருது, எங்க பார்த்தாலும் தண்ணி. அதனால தண்ணீல வச்சு எங்களை கொல்லக்கூடாது. பிரளய ஜலத்தால முழுகாத்த பூமியில வச்சு வேணும் எங்களை கொல்லறதுக்கு அப்படின்னு மதுகைடபர்கள் பகவான் கிட்ட சொன்னா. प्रीदौ स्वः तव युद्धेन श्लाघ्यः त्वं मृत्युः आवयोः. आवां जहि न यत्रोः उर्वी सलिल एन परिप्लुदा. प्रीदौ स्वस्तव युद्धेन श्लाघ्यस्त्वं मृत्युरावयो. आवां जहि न यत्रोर्वी सलिलेन परिप्लुदा. பகவான் கமலேட்சனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆவாம் ஜெஹி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பிரீதௌ ஸ்வஸ்தவ யுத்தேன ஸ்லாக்யஸ்துவம் மிருத்யுராவயோஹோ அப்படின்னு ஒரு அர்த்த ஸ்லோகம் ஒரு சில புக்கில் பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறா மதுகைடபர்கள். உன்னோட யுத்தத்தால நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் ஸ்துதிக்கிற மிருத்யு தேவனாக்கும் அப்படின்னாக்கும் இதனோட அர்த்தம். എന്നിട്ടാക്കും അടുത്ത ലൈൻ ഇങ്ങ வரது. ആവാം ജഹിനയത്രോർവി സലിലേന പരിപ്ലുദാ அப்படிங்கிற அந்த லைன். எங்க பார்த்தாலும் ஜலமயமாயிட்டு இருக்கிற பிரபஞ்சத்தை பார்த்துட்டவா பகவான் கிட்ட சொன்னா. ரொம்ப ரொம்ப கௌசல புத்தியோடு கூடிட்டு சொன்னா. தண்ணி இல்லாத இடம் எங்கேயும் இல்லை அப்படின்னு தேவி அவளுக்கு தோண வச்சதுனாலியாக்கும் அவ அப்படி ஒரு வரத்தை கேட்டா. கமலேட்சணனான விஷ்ணு பகவான் எங்களை கொல்லறதாக்குமானா இந்த பூமியில எത്ര சலிலேன ந பரிப்ளுதா எங்கேயாக்குமோ தண்ணிக்குள்ள பூமி முழுகாம இருக்கு அந்த இடத்துல வச்சுட்டு எங்களை நீங்கள் கொன்னுக்குங்கோ விஷ்ணு அப்படின்னு அவ சொன்னா. இதன் வழியா அவளுக்கு பகவானையும் ஏமாத்தினதாயிட்டு ஒரு சமாதானம் அனுபவப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பகவான் அவாகிட்ட உங்களை நான் கொல்லணும் அப்படிங்கிற வருத்தத்தாங்கோன்னு சொல்லி சொன்னோன்னா அவ ஏமாத்தம் அடைஞ்சா, ஏமாந்து போயிட்டா பகவான் கிட்ட. இப்போ பகவான் கிட்ட அவ திரும்ப ஒரு வருத்த கேட்டு பகவானை ஏமாத்தின மாதிரி ஒரு சமாதானம் அவளுக்கு அனுபவப்பட்டது. காரணம் எங்க பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, தண்ணி இல்லாத இடமே இல்லை. அதனாலேயாக்கும் அவளுக்கு அப்படி ஒரு நிம்மதி உண்டாச்சு அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு ஸ்லோகம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது 77வது ஸ்லோகமாயிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சில புக்கில் இது 76வது ஸ்லோகத்திலேயே இந்த ஆவாம் ஜஹின யத்ரோர்வி சலிலேன பரிப்ளுதா அப்படிங்கிற அர்த்த ஸ்லோகத்தை இன்க்ளூடு பண்ணி அந்த ஸ்லோகம் முடிக்கப்பட்டிருக்கு. ஸ்லோகம் 77. प्रीदौ स्वस्ति
तव युद्धेन श्लाघ्यस्त्वं मृत्युरावयो आवां जहिनयत्रोर्वी सलिलेन परिप्लुदा. பகவானோட மகிமைய தெரியாதைக்காக்கும் மதுகையிடவர்கள் பகவான் கிட்ட இப்படி புலம்பி தீர்த்தது. இங்க எங்க பார்த்தானாலும் தண்ணி தானே இருக்கு, அதனால தண்ணி இல்லாத பூமியில வச்சு எங்களை நீங்கள் கொன்னுக்குங்கோ விஷ்ணு அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 78. ரிஷிஹி உவாஜா. சுமேதஸ் முனி சுரத மகாராஜா கிட்டையும் வைசியன் கிட்டையுமா சொல்றது யாக்கும் பார்க்கிறோமே. ததேத்யுக்த்வா பகவதா சங்கசக்ரகதாபிருதா கிருத்வா சக்ரேண வைச்சின்னே ஜகனே சிரசீதயோ. ததா இதி உக்த்வா ததேத்யுக்த்வா பகவதா சங்கசக்ரகத ஆபிருதா. ததேத்யுக்த்வா பகவதா சங்கசக்ரகதாபிருதா கிருத்வா சக்ரேண வைச்சின்னே ஜகனே சிரசீதயோ. தயோஹோ ஜகனே சிரசி தயோஹோ. சுமேதஸ்ஸு முனி சொன்னார். ரிஷிஹி உவாஜா. ததா இதி உக்த்வா. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு விஷ்ணு மதுகைடவர்கள் கிட்ட சொன்னார். എന്നിട്ടോ நீங்கள் சொன்னேனே பூமியில மட்டும்தான் எங்களோட மரணம் நடக்கணும் அப்படின்னு. எங்க பார்த்தானாலும் தண்ணி, இப்போ தண்ணி இல்லாத பூமியில தான் எங்களோட மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு சொன்னேனே, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு விஷ்ணு சொன்னார். എന്നിട്ടോ ശംഖ ചക്ര ഗദ ആവൃത. ശംഖ ചക്ര ഗദകളെ ധരിച്ചിருக்கிற பகவதா ஜெகனே பகவானால அந்த ஜகன பிரதேசத்துல பகவானோட இடுப்பு பிரதேசத்துல சங்கு சக்கர கதைகளெல்லாம் ஆயுதங்களாயிட்டு கையில வச்சுருக்கிற பகவானோட இடுப்பு பிரதேசத்துல தயோஹோ சிரசி கிருத்வா. அந்த மதுகைடவர்களோடு ரெண்டு தலையும் வச்சுட்டு சக்கரேன சின்னேவா சக்கரேன சின்னேவை சுதர்சன சக்கரத்தால கட் பண்ணி போட்டார். சங்கு சக்கர கதாதாரியான விஷ்ணு பகவான் தண்ணி இல்லாத இடத்துல வச்சு கொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுகைடவர்களோடு அந்த சிரசுகளை தன்னோட இடுப்பு பிரதேசத்துல வச்சு சக்கரத்தால முறிக்கவும் செஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ததா இதி உக்த்வா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் பகவான் அப்படி செஞ்சது. பகவானோடு ஜகனம் அப்படின்னு சொன்னா பகவானோடு இடுப்பு பிரதேசம். பிரளயகால ஜலத்தோடு அளவு பகவானோட இடுப்புக்கு கீழே தான் இருக்கு. பகவான் நடந்து போறத பகவானோட முட்டுக்கால அளவுக்கு கூடயும் இல்லை பிரளய ஜலம். நித்ராதேவி விஷ்ணுவை தூக்கத்திலேருந்து யோக நித்ரையிலேருந்து எழுப்பினதினாலேயாக்கும் விஷ்ணுவுக்கு மதுகைடவர்களை நிகிரகிக்கிறதுக்கு சாதிச்சது. பிரம்மாவை காப்பாத்துறதுக்கு விஷ்ணுவுக்கு சாதிச்சதும் அதனாலேயாக்கும். அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பூமிக்கு மேல 6 பரலோகம், பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம். இப்படியாக 14 லோகங்களாக்கும் இந்த பிரபஞ்சம். விராடு புருஷனோடு இடுப்பு பிரதேசமாக்கும் பூலோகம். பூமிக்கு மேல புவர்லோகம், அதுக்கு மேல சொர்க்கலோகம்,
அதுக்கு மேலே மகர்லோகம், அதுக்கு மேலே ஜனலோகம், அதுக்கு மேலே தபோலோகம், அதுக்கு மேலே பிரம்மலோகம் அப்படிங்கிற சத்தியலோகம். இனி இடுப்பு பிரதேசமான அந்த பூலோகத்துக்கு கீழே அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம். இப்ப மதுகைடவர்கள் என்ன கேட்டா, பிரளய ஜலம் ரொம்பி வழியிற இந்த தண்ணியில வச்சு எங்களை கொல்லப்படாது, பூமி எங்கே இருக்கோ அங்கதான் எங்களை கொல்லலாம் அப்படின்னு சொன்னது பகவான். அதனாலேயே பகவானோடு இடுப்பு பிரதேசத்துல, விராடு ரூபியோடு இடுப்பு பிரதேசமாக்குமே பூலோகம், அந்த இடுப்பு பிரதேசத்துல வச்சு அந்த மது கைடபர்களை வதிச்சார். அப்படியே செய்யறேன் சொல்லி பகவான் அவாகிட்ட சொல்லி இருந்தாரே, அதனால பகவான் விஷ்ணு சங்கு சக்கர கதகளை தரிச்சுன்னு இருக்கிற பகவான் பூமி தேவியோடு ஸ்தானமாயிருக்கிற விராடு புருஷனோடு இடுப்பு பிரதேசத்துல வச்சு மது கைடபர்களோடு சிரச சக்கரத்தால வெட்டி போட்டார். ஸ்லோகம் 79. ஹத்வாது பகவான் விஷ்ணு ஸ்தாவுபௌ மதுகைடபௌ வியநாசயத்பயம் கோரம் பிரம்மணோ அவ்யக்தஜன்மனா. ஹத்வா து பகவான் விஷ்ணு தௌ உபௌ மதுகைடபௌ வியநாசயத் பயம் கோரம் பிரம்மணः அவ்யக்தஜன்மனः. அவ்யக்தமான ஜென்மத்தோடு கூடின பிரம்மாவோடு, பிரம்மா സ്വയംഭൂവായിട്ട് ഉത്ഭവിച്ചത് മഹാവിഷ്ണുവോട് തൊപ്പിൾ കൊടിയിലേണ്ടാക്കും. മഹാവിഷ്ണുവോട് அந்த நாபியிலேந்து முளைச்ச தாமரைக்குள்ளேந்தாக்கும் பிரம்மா உத்பவிச்சார் സ്വயംഭூவாயிட்டு. அதனாலேயாக்கும் பிரம்மாவுக்கு அவ்யக்த ஜன்மனா அப்படின்னு சொன்னது. எப்படியாக்கும் பிரம்மா ஜெயிச்சார், பிரம்மாவோட உத்பவஸ்தானம் கரெக்டாயிட்டு எங்கேயாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பற்றிட்டில்லை. அதனால அவ்யக்தமான ஜென்மத்தோடு கூடின பிரம்மாவோடு ரொம்ப ரொம்ப அதி கடினமாயிருக்கிற பயம், கோரம் பயம், சக்தமான அதிகடினமாயிருக்கிற பயத்தை இப்படி மகாவிஷ்ணு மது கைடபர்களோடு நிகிரகம் காரணமாயிட்டு இல்லாம பண்ணிட்டார். மது கைடபர்களை வதிச்சோன பிரம்மாவோடு பயம் ஓடி போச்சு. சுமேதசு மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்றார், ஏ ராஜாவே, விஷ்ணு பகவான் அந்த மதுகைடபர்களை நிகிரகிச்சதுனால இந்த பிரம்மாவோட பயம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து அப்படின்னு. ஸ்லோகம் 80. தயோஸ்து மேதசாராஜன் மஹீமேதாமகல்பய மேதினீதி ததாரப்ய சம்ஞாமாபவசுந்தரா ததோ வீதபயோ பிரம்மா சசர்ஜ விவிதா பிரஜா. தயோஹோ து மேதசாராஜன் மஹீம்
ஏதாம் அகல்பயத் மேதினி இதி ததாரப்ய சத்ஞாம் ஆப வசுந்தரா ததஹ வீதபயஹ பிரம்மா சசர்ஜ விவிதாஹ பிரஜாஹ தயோஸ்து மேதசாராஜன் மஹீமேதாமகல்பயத் மேதினீதி ததாரப்ய சம்ஞாமாபவசுந்தரா ததோ வீதபயோ பிரம்மா சசர்ஜ விவிதா பிரஜா. ஹே ராஜசிரஷ்டா அப்படின்னு கூப்பிடுறார் முனி. பகவான் விஷ்ணு மது கைடவர்களோடு தேஜஸால பூமிய உண்டாக்கினார். மேதஸால பூமிய உண்டாக்கினதுனால பூமிக்கு மேதினி அப்படிங்கிற பேரு உண்டாச்சு. பிரளய ஜலபூர்ணமான இந்த பிரபஞ்சத்துல இப்படி பூமி உண்டாச்சு. அதுக்கப்புறம் பிரம்மா பயமில்லாதக்கு நிறைய பிரஜைகளை சிருஷ்டிச்சார் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. விஷ்ணு பகவான் அந்த மதுகைடவர்களை நிகிரகிச்சிட்டு அவளோடு மேதஸால இந்த பூமிய உண்டாக்கினார். அப்போது முதலுக்கு இந்த பூமிக்கு மேதினி அப்படிங்கிற பேரு கிடைச்சது. அதுக்கப்புறம் பிரம்மா பயமே இல்லாம நிறைய நிறைய பிரஜைகளை சிருஷ்டிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிரதம அத்தியாயத்துல ஒரு சில புக்கில் மொத்தம் 78 ஸ்லோகங்கள் தான் இருக்கும். ஸ்லோகம் 81. ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவமஸ்யா தேவ்யாஸ்து பூய ஸ்ருணு வதாமி தே. ஏவம் ஏஷா சம் உத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவம் அஸ்யாஹ தேவ்யாஹ து பூயஹ ஸ்ருணு வதாமி தே. ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவமஸ்யா தேவ்யாஸ்து பூய ஸ்ருணு வதாமி தே. ஏஷா இந்த மகாமாயா தேவி, பல பல அவதாரங்கள் தேவி எடுத்திருக்கா. அதனால ஏஷாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மகாமாயா தேவி, தாமசி தேவி ஏவம் இப்படியாக பிரம்மணா ஸ்வயம் சம்ஸ்துதா பிரம்மாவோடு உள்ள தோண வச்சுட்டு, தேவி தோண வச்சதுனாலேயாக்கும் பிரம்மா நன்னாயிட்டு தேவிய ஸ்துதிச்சது. தேவியோட பாதங்களில சரணடைஞ்ச பிரம்மாக்கு முன்னால சமுத்பன்னா தேவி அவதாரம் பண்ணினா. அஸ்யாஹா தேவியாஹா இந்த தேவியோடு பிரபாவம் து மகிமையாகட்டும், பூயஹா இனியும், தே ராஜாவே உனக்கு வதாமி நான் சொல்லித்தரேன், ஸ்ருணு நன்னா கேட்டுக்கோ. இந்த மகாமாயா தேவி இப்படியாக பிரம்மாவோடு ஸ்துதி காரணமாயிட்டு பிரம்மாவுக்கு முன்னால அவதாரம் பண்ணி நின்னா. இந்த தேவியோடு மகாத்மியங்கள் இனியும் நிறைய நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு முனி சொல்லுறார்.
அஸ்யா அப்படின்னு சொன்னதுக்கு தாமசி தேவிக்கு காரணபூதையாயிட்டு திரிகுண ரூபிணியாயிட்டு இருக்கிற மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். அதனாலேயாக்கும் து அப்படிங்கிற சப்தத்தை இங்க பிரயோகிச்சிருக்கிறது. அஸ்யாஹா தேவ்யாஹா து அப்படின்னு இந்த தேவியோடு பிரபாவமாகட்டும் அப்படின்னு. இங்க நன்னா தேவிய பிரம்மா ஸ்துதிச்சார் அப்படிங்கிறதாக்கும் சொல்லப்படுறது. சம்ஸ்துதா விஸ்வேஸ்வர்யாதிகம் சூக்தம் திருஷ்டம் தத் பிரம்மணா புரா ஸ்துதயே யோக நித்ராயா மம தேவ்யா புரந்தரா. ராத்திரி சுக்தத்தால இந்த பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற தேவிய பிரம்மா நன்னா ஸ்துதிச்சார். பரபிரம பட்ட மகிழ்ச்சியோடு தாமசி சக்திய மட்டும்தான் இங்க ரிஷி ராஜாக்கு வர்ணிச்சிருக்கார். சத்குண சக்தியும் ரஜோகுண சக்தியும் எல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றார் ரிஷி. சிறுத மகாராஜாவே அப்படின்னு ராஜா கிட்ட, அதே மாதிரி சமாதி அப்படிங்கிற வைசியன் கிட்ட எல்லாம் சுமேதசு முனி சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லிண்டு மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணி மன்வந்தரத்துல நடந்த தேவி மகாத்மிய மகிமைய மதுகைடப வதம் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த தேவி மகாத்மிய வர்ணனைய சொல்லிண்டு இந்த பிரதம அத்தியாயம் முடிவடைகிறது. மதுகைடப வதம் அப்படிங்கிற 1ஆம் அத்தியாயம் தேவி மகாத்மியத்துல முடிவடைகிறது. ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவமஸ்ய தேவ்யாஸ்துவம் பூய ஸ்ருணு வதாமி தே அப்படின்னு ஒரு சில ஸ்லோகம் இருக்கு புக்குல. ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்ஸ்துதா ஸ்வயம் பிரபாவமஸ்யா தேவ்யாஸ்து பூய ஸ்ருணு வதாமி தே அப்படின்னும் ஸ்லோகம் இருக்கு. பிரம்மாவோட ஸ்துதி காரணமாயிட்டு தேவி இப்படி அவதாரம் பண்ணினா, இந்த தேவியோட பிரபாவத்தை இனியும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிண்டாக்கும் இந்த பிரதம அத்தியாயம் முடிவடைகிறது.